பணம்ங்கிறது வந்து செகண்டரி. நீங்க ரூ. 5 சம்பாதிச்சாலும் சரி, 50,000 சம்பாதிச்சாலும் சரி, 5,00,00,000 சம்பாதிச்சாலும் சரி. வாழ்க்கை அமையறதெல்லாம் வந்து அந்தந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள நடந்தா மட்டும் தான் அந்த வாழ்க்கை நல்ல ஸ்ட்ராங்கா அமையும். பாண்டிங். 15 வயசுல கல்யாணம் பண்ணவங்க, தாத்தா காலத்துல, அப்பா காலத்துல 20 வயசுல கல்யாணம் பண்ணவங்க. இப்போலாம் 25க்கு மேல கல்யாணம் பண்றது தான் பெரும்பான்மையா இருக்கு. என்ன காரணம்? இவங்க இன்னும் அந்த ஃபினிஷ் பண்ணல. இவங்களுடைய எஜுகேஷனையும், இவங்களோட வருமானத்தையும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து இளைஞர் இருக்கிறதுனால, கல்யாணம்னா இப்படிலாம் வரும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு மைண்ட்ல 2 பேருக்குமே இருக்கு. ஆணும் பெண்ணுக்குமே 2 பேருக்குமே இருக்கு. அதனால தான் இந்த டிலே. நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன், நான் மக்களுக்கு நான் வரும்போது சொல்லுவேன். என்னோட அனுபவ ரீதியில தானே பேசுறோம். பணம்ங்கிறது வந்து செகண்டரி. நீங்க ரூ. 5 சம்பாதிச்சாலும் சரி, 50,000 சம்பாதிச்சாலும் சரி, 5,00,00,000 சம்பாதிச்சாலும் சரி. வாழ்க்கை அமையறதெல்லாம் வந்து அந்தந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள நடந்தா மட்டும் தான் அந்த வாழ்க்கை நல்ல ஸ்ட்ராங்கா அமையும். பாண்டிங். அந்த நேரத்துல விட்டுட்டோம், அந்த வண்டிய ரயில விட்டுட்டோம்னா, அடுத்து வர வண்டிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் ஒழுங்கா சேராத வண்டிகளா வந்து நிக்கும். அத பார்த்துட்டு நம்ம டைம் ஆயிடுச்சே, நம்ம போனோமே போயின்னா அது எங்கேயோ ஊரெல்லாம் சுத்தி போய் கடைசியில வெறுத்து போய் தான் வெளியில வர மாதிரி இருக்கும். இது புரிய மாட்டேங்குது இந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம். இப்போ நம்ம இன்னும் நல்லா செட்டில் ஆகணுன்றதெல்லாம் தானா நடக்கும். அந்த கல்யாணம்ன்றது அந்த வாழ்க்கையோட அந்த டைம்ல பாண்டிங் வந்தாதான் ஒரு பிடிப்பு ஏற்படும். கொஞ்சம் அந்த தாண்டும் போது அவங்களுக்கு இது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது இல்ல.